செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் குரு பகவானுடைய அதிசார பயிற்சியை பற்றியும், அந்த நாள் ஏற்படக்கூடிய நிலைமைகளை பற்றியும், அந்த நேரத்தில் ராகுவும் கேதுவும் சனியும் இருக்கின்ற ஸ்தானங்களை பற்றியும் முழுதாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆராய்வோம். வருகின்ற விசுவாச வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்ச ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு கார்த்திகை 19ஆம் தேதி டிசம்பர் 5/12/2025 வெள்ளிக்கிழமை மாலை 5:25 கடக ராசியிலிருந்து மீண்டும் வக்கரகதியிலே மிதுன ராசிக்கு வருகிறார். ஆக கடக ராசியிலே ஒரு 48 நாட்கள், திருக்கணிதப்படி 48 நாட்கள் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது ஒரு 8 நாட்களுக்கு முன்பாகவே புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 8/10/2025 புதன்கிழமை சூரியோதயாதி 31:54 நாழிகை அளவில் மாலை 6:45 குருவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மார்கழி 7ஆம் தேதி 22/12/2025 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:54 மீண்டும் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த காலகட்டம் 75 நாட்கள். ஆக திருக்கணிதப்படி 48 நாட்கள் குரு பகவான் உச்ச ராசியிலே இருக்கிறார். அதே போல வாக்கிய பஞ்சாங்கப்படி சுமார் 75 நாட்கள் குரு பகவான் இந்த கடகராசிக்கு உச்ச ராசிக்கு செல்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரம் காலவிதானம் என்ற நூல் என்ன சொல்கிறது என்றால், குரு அதிசாரமாக போனாலும் வக்கரத்திலே வேறு ராசிக்கு போனாலும் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதன் பலன்தான் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் பார்வை பலமாக, அதாவது ராசி பலமாக ஸ்தான பலமாக இருக்கின்ற ஸ்தானத்தோட பலனை கொடுப்பார். ஆனால் பார்வை பலமாக அவர் எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறாரோ அதன் பலனும் சேர்த்து கொடுப்பார் என்றுதான் இருக்கிறது. அதன்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி முழுமையாக இனி பார்ப்போம். மூலம், பூராடம், உத்திராடம், உணாகப்பாத்திலே பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களும் இதுவரை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருந்தது. இப்பொழுது குருவோட பார்வை விலகிவிட்டது. ஆனால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனி வேறு இருந்ததே, இந்த குருவுடைய பார்வை விலகிவிட்டதே என்று உங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கும். பொதுவாக அதிசாரத்தில் குரு வேறு ராசிக்கு போனாலும் முந்தைய ராசி பலனைத்தான் தருவார் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகவே மேலும் உங்களுக்கு முந்தைய ராசி பலனாக குருடைய பார்வை இருந்தால் என்ன பலனோ அந்த பலனைத்தான் அதிகமாக தருவார். ஆனால் அஷ்டமத்தில் குருவான் வருவது ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். மற்றபடி பெரிய தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார். முக்கியமாக உணவு உண்ணுகின்ற விஷயத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு எந்தெந்த உணவு உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்கொள்ளாதோ அந்த உணவுகளை தவிர்த்தாலே போதுமானது. என்றால் அஷ்டம் குரு என்பது வயிற்று நோயை கொடுக்கும் என்றுதான் கூறுவார்கள். ஆகவே வயிற்றுக்கு ஒவ்வாத பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விட்டாலே அந்த அஷ்டம் குரு எதுவுமே செய்யாது, அந்த அதிசார குருவும் எதுவுமே செய்யாது. அதுவும் இந்த தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்து விட்டால் நிறைய பேருக்கு திருமணமே ஆவதில்லை, மிக மிக தாமதமாகுது. பொதுவாக மூலம் நட்சத்திரம் பிறந்தாலே திருமணம் செய்தால் மாமனாருக்கு ஆகாது என்று கூறிவிடுவார்கள். ஆனால் சாஸ்திரத்தில் சொன்னது ஆகாது என்றுதான், இறந்துவிடும் என்று அல்ல. நிறைய பேர் மூலம் நட்சத்திரம்னா மாமனார் இறந்து விடுவார் அப்படின்னு நினைக்கிறார்கள். அது தவறானது. மாமனாருக்கு ஆகாது. அதுவும் மூலம் நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தால் மட்டுமே அந்த தோஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற பாதங்களில் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அந்த தோஷம் சொல்லப்படவில்லை. ஆக மூலம் நட்சத்திரம்னாலே ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாமனாருக்கு ஆகாது என்றால் நல்ல வரனாக இருந்தால் அவர்களை கல்யாணம் செய்து தனி குடித்தனம் செய்தால் போதுமானது. வெளியூர் அல்லது வெளிநாடுகளை தனி குடித்தனம் செய்து விட்டால் இந்த மூலம் நட்சத்திர தோஷம் எதுவுமே செய்யாது.
தைரியமாக நம்பலாம். பல இடங்களே அவ்வாறு திருமணம் நான் செய்திருக்கிறேன். அவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள். 80-85 வயது கடந்தும் மாமனார் இருக்கிறார். மூலம் 1வது பாதத்தில் பிறந்த பெண்ணுக்கு கூட. என்றால் ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், மூலம் 1வது நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த சந்திரனை குரு பார்த்தாலும் அல்லது சுக்கிரன் புதன் இவருடன் சேர்ந்தாலும் அந்த தோஷம் இல்லை. அதாவது அந்த மூல நட்சத்திர தோஷம் இல்லை என்றுதான் சாஸ்திரம். ஆகவே அதற்காக எல்லா மூல நட்சத்திர பெண்களையும் ஒதுக்க வேண்டிய அவசியம் அறவே கிடையாது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக மூலம் நட்சத்திர பிறந்தவர்கள் செய்கின்ற பிரார்த்தனைகளுக்கு பலன் கிடைக்கும். அதன் மூலமாக வரக்கூடிய வருணுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். உங்களுக்கு குருபலம் சற்று குறைந்திருக்கிறது. அதிசார பயிற்சியின் மூலம் சற்று குறைந்திருக்கிறது. இருந்தாலும் 7ஆம் இடத்து பலனையும் சேர்ந்துதான் கொடுக்கும். ஆகவே குருபலம் இருக்கிறது, ஆனால் சற்று குறைந்திருக்கிறது. குறைந்திருந்தாலும் வரக்கூடிய வருணுக்கு குருபலம் இருந்தால் நிச்சயமாக திருமணம் நடக்கும். இன்னொரு பழமொழி பூராடம் நூலாடாது என்று சொல்வார்கள். நூலாடாது என்றால் மாங்கல்யம் உறுதியாக இருக்கும் என்றுதான் பொருளை தவிர நூலாடாது என்பது வேறு பொருள் கிடையாது. ஆகவே இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்லவே வேண்டியதில்லை, நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக மூலம் பூராடம் உத்திராட 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக குருடைய பார்வை சற்று குறைந்திருக்கிறதை தவிர முழுமையாக நீங்கி விடவில்லை என்று சொல்ல முடியும். அடுத்து இந்த குரு பயிற்சியின் மூலமாக குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆகவே குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருபான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருந்து அர்த்தாஷ்டம சனியாக வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். பொதுவாக அர்த்தாஷ்டம சனி என்பது ஆகாதுதான். எல்லா கருதும் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய்க்கும் ஆரோக்கிய குறைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் சனியுடைய பார்வை, சனிக்கு குருடைய பார்வை இருப்பது பல விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொடுக்கும். ஆகவே இந்த அதிசார பயிற்சியின் பலனாக அர்த்தாஷ்டமசனுடைய தோஷம் குறைகிறது. ஆகவே ஓரளவு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கடும் முயற்சி எல்லா விஷயங்களிலும் தேவை. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் ஓரளவு சந்தோஷத்தை அடைவீர்கள். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 8ஆம் இடத்தில் குரு பார்வை இருப்பதனால் தெய்வஸ்தலங்களுக்கு செல்லும்போது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு செல்லக்கூடாது. தேவஸ்தலங்களுக்கு செல்லும் போது நீங்கள் தெய்வத்தின் மீது தான் உங்களுடைய பார்வை இருக்க வேண்டும். தெய்வத்தின் மீது தான் உங்களுடைய சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடாது. கோயில்களில் அப்படி செய்கிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று ஆராய்ச்சி செய்து கொள்ளக்கூடாது. அக்கம் பக்கம் இருக்கின்ற அந்த இதர பக்தர்கள் மீது சண்டையிடக்கூடாது. உங்கள் வேலையை பார்த்துவிட்டு நீங்கள் சென்றுட்டு வந்தாலே நிச்சயமாக தெய்வர்கள் முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சியும் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்காது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேதுபான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை சிறிது மனக்குழப்பத்தில் இருப்பார். ஆனால் குழப்பம் அடைவதற்கு அவசியமில்லை. அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை எதிர்காலத்தில் பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறார். ஆகவே இதுவரை உங்கள் தாய்க்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அவர்களுடைய மூட்டு வலிக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். ஆகவே அவர்களும் ஆரோக்கியத்தை அடைவார்கள். இந்த அஷ்டம குருவின் காரணமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை ஒரு வியாழக்கிழமை என்று குலதெய்வம் கோயிலுக்கு சென்று குலதெய்வத்துக்கு சிறப்பு பூஜைகள், உங்களுடைய குலதெய்வத்துக்கு எந்த முறையில் சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டுமோ அந்த குலதெய்வ கோயிலில் இருக்கின்ற அர்ச்சகர்களிடம் கலந்து ஆலோசித்து சிறப்பு பூஜைகள் செய்துவிட்டு வர வேண்டும் ஒரு வியாழக்கிழமை என்று. அடுத்து ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியருக்கு அல்லது ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த 2 பரிகாரம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அர்த்தாஷ்டம சனியுடைய தீங்குகள் நீக்குவதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சலுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த பரிகாரங்களின் மூலமாக தனுசு ராசியை பிறந்தவர்கள் எல்லாவற்றிலும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. பொதுவாக குரு பகவான்
தெய்வத்திற்கு சமமானவர். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறுவார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடி குருதான் நமக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர். ஆக ஒவ்வொரு குரு பயிற்சியும் நமக்கு நன்மைகளையோ தீமைகளையோ அந்தந்த ராசிக்கு ஏற்றபடி கொடுப்பார். ஆனால் பிரார்த்தனைகள் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த பிரார்த்தனைகள் என்னென்ன செய்யலாம் என்று ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். மேலும் குரு பகவானுக்கு 4 ஸ்தலங்கள் மிக முக்கியமானவை. புத்திர பாக்கியத்திற்காக செல்ல வேண்டிய குருஸ்தலம் குருவாயூரப்பன் கோயில், கிருஷ்ண பகவானுடைய கோயில் குருவாயூரப்பன் கோயில். அடுத்தது படிப்புக்காக நல்லாக படிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் ஆலங்குடியில் இருக்கின்ற குருபகவான் கோயில். அடுத்து திருமணத்திற்காக நாம் செல்ல வேண்டிய குருபகவானுடைய கோயில் என்று பார்த்தால் தஞ்சாவூருக்கு அருகிலே திட்டை என்ற ஊர் இருக்கிறது. அங்கே குருபகவானுக்கு தண்ணி சன்னதி இருக்கிறது. அது திருமணத்திற்கான ஏற்பாட்டை தருகின்ற அந்த குருபகவான் கோயில். அடுத்து தொழில்துறையில வெற்றி பெறுவதற்காக, தொழில்துறையில எத்தனையோ கோர்ட்டு விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில். ஆக இந்த 4 கோயில்கள் உங்களுக்கு குருபகவானுக்கு அபிமான ஸ்தலங்களாக இருக்கிறது. மேலும் குருபகவானுடைய அபிமான ஸ்தலங்களில் ஒன்று உங்களுடைய குலதெய்வம். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்தை வணங்கினாலும் தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்து குருவாக போற்றப்படுபவர் யார் என்றால் ஆசிரியர். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ அல்லது உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரோ யாராவது ஒருவருக்கு அல்லது வயதாகி அவர்கள் எல்லாரும் இறந்திருந்தால் ஏதாவது ஒரு ஆசிரியருக்கு வியாழக்கிழமை வஸ்திரதானம் செய்ய வேண்டும். இந்த பரிகாரங்களின் மூலமாக குருவுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். பொதுவாக தனத்திற்கு காரகன் குரு, நல்ல வருமானத்திற்கு காரகன் குரு, தெய்வ அருளுக்கு காரகன் குரு. ஆகவே இந்த அருளெல்லாம் பெறுவதற்காக குருவை வணங்குவோம், போற்றுவோம். அதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் பெறுவோம்.